Hello friends, welcome to How to Do channel. எங்கயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கா? ஆமாங்க, வாரம் வாரம் என் குரல் வழியா உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருந்தேன். இப்ப நேரடியாவே உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, எனிவே thank you for supporting first. அப்புறம் இந்த வாரம் என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்வீட்டோட ஒரு ஆரம்பம். என்னன்னா உண்ணி அப்பம்னு சொல்லலாம், இல்ல கார்த்திகை அப்பம்னு சொல்லிக்கலாம். பார்க்கலாமா? இப்போ சொல்றேன். அரிசி மாவு, இன்ஸ்டன்ட் அரிசி மாவே பரவாயில்ல, அது ஒரு கப். கோதுமை மாவு அதில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 150 கிராம் வெல்லம். அதை நல்லா தூள்படுத்தி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு, நீங்கள் பாகுபதம் வைக்க வேண்டாம், அது அப்புறம் வடிகட்டி மண் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழைப்பழமும் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சாஃப்ட்னஸ்க்காக. அப்புறம் 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகமும் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வாசனைக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம மாவில் சேர்த்துக்கிட்டோம்னா. இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை அந்த ஸ்வீட்டு மட்டுப்படுறதுக்காக நம்ம ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம். அரிசி மாவு முதல்ல, அடுத்தது கோதுமை மாவு இல்லைன்னா மைதா, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கட்டும், ரொம்ப ஆறிட வேண்டாம், ரொம்ப சூடாகவும் ஊற்றிட வேண்டாம். ஓரளவுக்கு பொறுக்கக்கூடிய சூடில் இந்த மாவில் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வாழைப்பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பழம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், கொஞ்சம் எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். அதனால் சிலவங்களுக்கு பழத்தோட ஸ்மெல் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க பழத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணால் வச்சுக்கலாம். நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் மீதி இருக்கிற அந்த வெள்ளை கரைசலையும் இதில் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றி கலந்துட வேண்டாம், தண்ணி அதிகமாகிடும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போது அந்த பேட்டரியில் நம்ம நெய்யில் வதக்கி நல்ல செவப்பாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காவை போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி திருவண்ண தேங்காவையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பல்லாக அரிஞ்சு அதையும் வறுத்து போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ ஜீரகத்தையும் எள்ளு எல்லாமே நம்ம சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா அந்த பேட்டரை வந்து கலக்கியாச்சு. கலக்கிறது வந்து உங்களுடைய மசாலா சப்பாத்தி புகழ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் நாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிடலாம். அதாவது எண்ணெய் காயிற வரைக்கும் அதை செட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். எண்ணெய் வந்து சூடாகட்டும், ரொம்ப புகை வர அளவுக்கு வேண்டாம். ஒரே இடத்துல கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக வராது, உப்பி வராது. இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து இப்படி நீங்கள் வடை சட்டியில் வச்சு எண்ணெய் வச்சும் ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு உண்ணி அப்பம்னு பணியார கல்லில். ஆனால் எண்ணெயை வந்து நிறையா விடணும். அந்த குழிகள்லாம் வந்து நிறையிற அளவுக்கு எண்ணெயை விட்டு மாவு ஊற்றணும். நம்ம பணியாரம் சுடுற மாதிரி நம்ம ஜஸ்ட் அந்த குழிகளை வந்து தொடச்சிட்டு எண்ணெயில் தொடச்சிட்டு ஊற்றினா சரியாக இருக்காது. எண்ணெய் நிறைவாக விடணும் ஒரு குழிலையும். அப்புறம் இந்த மாவை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படிமே ஊற்றிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், அப்படின்னா இந்த மாவு செவப்பாயிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால மிதமான வந்து தீயில நீங்கள் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் அது மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கான டிப்ஸ். நம்ம சாம்பார் வைக்கும்போது புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு யோசனையாக இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டிங்கன்னா அந்த புளிப்பு வந்து சமன்படுத்திடும். இதுதான் இந்த வாரத்துக்கான டிப்ஸ் நமக்கு. ஓகே, இப்போது நல்ல பொன்னிறமாக ஆனோடனே இந்த அப்பத்தை எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம கண்டிப்பாக எப்போ செய்வோம்னா
கார்த்திகை தீபம் அன்னைக்கு சாயந்தரம் தீபம் வைக்கும்போது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது இதை நம்ம வைப்போம். இந்த சண்டேக்கும் நம்ம இதை சாப்பிட்லாம். அதனால் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இது பணியார கல்லுலேயும் ஊற்றிக்கலாம். சின்ன சின்னதாக அழகாக நல்லாயிருக்கும். இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டிஸ்பிளே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு உண்ணி அப்பம் இல்லையா? சாப்பிடணும் போல இருக்கா? இங்கே பாருங்கள், இதுதான் இந்த உண்ணி அப்பம். பாருங்கள், நல்ல சாஃப்டாகவும் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் பணியார கல்லுலையும் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த கார்த்திகை அப்பம்னா பாருங்கள் இப்படி தனித்தனியாக ஊற்றிக்கலாம். இது ஒன்றா ஊற்றுறதுக்கு உங்களுக்கு அதிக நேரம் ஆகும். இல்லை கொஞ்சமாக ஒரு டம்ளர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை பணியார கல்லுலன்னா இப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இப்போ நம்ம இது ஊற்றி பார்த்தோம்னா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை ஜீரகம் எள்ளெல்லாம் கடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ள தேங்காயும் வறுத்து போட்டுக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இந்த ஸ்வீட் இருக்க போது கார்த்திகை தீபத்துக்கு செய்யுங்க. அதுக்கு முன்னே இந்த வாரம் செஞ்சு அசத்துங்க. ஈவினிங்கில் within 5 minutes எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. நான் வந்திருக்கேன் இல்லையா ஃபர்ஸ்டா, கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்ப்பேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாமே சென்னை சரவண பவன்ல சாப்பிடணும்னு ரொம்ப ஆவலா இருப்போம் இல்லையா? உங்களுக்கு சென்னை சரவண பவனோட ஒயிட் குருமா சொல்ல போறேன். அடுத்த வாரம் ரெடியா இடியாப்பத்தோட ரெடியா இருங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு கேரட், பீன்ஸ், பீஸ், பொட்டேட்டோ போட்டு ஒரு அடி பொலி குருமா. Thank you. Bye bye. Take care.